சாவிரவன் சாவத்தன இதுக்கு போய் அழுதுக்கு இருக்கீங்க. செத்து போயிட்டா கண்ணை முடிக்குவாப்பா, அண்ணன் முடிப்பா. ஏல களவாணி பையன் மவனே, நான் கண்ணை மூடிக்கிட்டா எவ என்ன பண்றான்னு எனக்கு எப்படா தெரியும்? உங்க அப்பா மூச்சுக்கிட்டு செத்துட்டான்னு சொல்றா. ஐயா என்ன பத்த ராசா தாரையா வாங்கின காத்த கூட கொடுக்காம போயிட்டியே. விழாங்களா துக்கத்துல வரோம்ல. ஐயோ ஐயா, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என் இருதயமே வெடிச்சு போச்சேயா. அப்பதா ஐயோ, என் பட்டத்தை யாரை சாஞ்சிருச்சு, நான் என்னத்த சொல்லுவேன்? முடிச்சுக்கிட்டே சின்னத்தாள பாக்குற மாதிரி இருக்கு. உன்னை போய் செத்துட்டேன்னு சொல்றாங்களே. சின்னவனே அப்பா, களவாணி குண்டு அடிச்சுட்டு போயிட்டடா. நீ தைரியமா இருப்பா, நான் பாத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, நான் வந்த சாமி படி தனிபரமா சாஜிட்டியே குண்ட தேங்கடாம. கரெக்ட் பள்ளி மோத தச்சுட்டு போயிட்டடா. என் பிள்ளைய கொல்லி வச்சிட்டு மஞ்சக்காரி எடுத்துக்க சொன்னீங்களே, இப்படி மண்டைய போட்டுட்டீங்களே, யாருகிட்ட போய் சொல்லுறது மாமா? அப்பா இம்பிட்டு நீ பார்த்ததா? இவளுங்களாம் ஆறுன்னு எனக்கு தெரியாதுடா. என்ன தைரியமா ஒரு பாரு. நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, என் தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ ஐயோ, ஏ அப்பா ஏ அப்பா போறாயா? என் தம்பி மயன் அழுத பார்த்தா என் கண்ணிலே தண்ணி வருதுடா. பிள்ளாச்சு ஆம்பளை கணக்கா தைரியமா இருக்கணும்டா. எதுக்கு பொட்டச்சனுக்கு அழுதுக்கு இருக்கவேன்? எப்படிடா தைரியமா இருக்க முடியும்? ஒன்னா ரெண்டா மொத்தமா 50,000 ரூபாய் அப்படியே கையில நீ கடனை வாங்கிவிட்டா போயிட்டானே. நானே 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்கேன். நீ ஏன்டா பொம்பளை கணக்கா விக்கி எழுதிட்டு இருக்க? ஐயோ, கதவை இழுத்து மூடுறா. என்னப்பா எதுக்குடா கதை மூடுறேன்? எங்க அப்பனுக்கு நிறைய பேர் கதை கொடுத்துருக்காங்களா, அதை இப்ப பைசல் பண்ணத கதை மூடுறேன். என்னடா எல்லாரும் வரிசையா நிக்கிறீங்க? கேத வீட்டுல வந்து கேட்க கூடாது, எல்லாரும் பேசாம உட்காந்துக்கு இருந்தோம். எல்லாருக்கும் பைசல் பண்ணும்போது நாங்களும் வச்சு வாங்கி போறோம். ஏண்டா எங்க அப்பா எம்பிட்டு பக்கமா கடை வாங்கினாரு? சின்ன பிள்ளை நாங்க 50 பேரும் சும்மா நிக்கிறோம். சொல்ல ஆமா, பணத்தை கொடுக்காம பணத்தை எடுக்க. ஏய், எவ என் குண்டுமணி அத்தவ, எவ என் மோதிரத்தை அடிச்சுட்டு போனவன்னு எனக்கு நல்லா தெரியும். மறுவாதியா கொடுத்துருங்க, இல்ல வீடு பூந்து வந்து வெட்டுவேன். ஆமா ஐயா, நீ உசுரோடதான் இருக்கியா? அப்படி வாழா. எங்க அந்த எத்து பள்ளி மாமா? நல்லா தான் அழுகுறீங்க. என் பிள்ளைங்க கூட சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் அழுதுச்சிங்க. எங்க ஆத்தா இருக்காள, மகன் செத்து குத்துக்கல்லாட்ட சாத்தி வச்சிருக்கு. மாடு கொலைய திங்கிற கணக்கா மடக்கு மடக்குன்னு மெல்றவ. வணங்காத மேல இருக்கீங்களா? வாங்கலாண்டி. 100, 200, 300, 400, 500, 600, 700, 800. தொட்டு பாத்துக்கிறேன். வேணாமே, நானே இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் 100 ரூபாத்தால பாத்துக்கு வரேன். 800, 900, 1000, 1100, 1200, 1300, 1400. யாரு அவன் பொட்டங்கள் பைய? 100 ரூபாய் பணம் கொடு. எதுக்கு?
நிறைய பணம் வச்சிருக்கீல கூடு. என்னடா விளையாடுறியா? இத பாரு, இப்ப நீ 100 ரூபாய் கொடுக்கலனா நான் உன்னை கத்தி எடுத்து குத்தி போடுவேன். அப்புறம் வைத்தியத்துக்கு செலவு பண்ணும். அசலூர்காரன் இங்க வந்து குத்தும் போது உள்ளூர்காரன் நாங்க குத்த மாட்டோமா? யோ, குத்துறதுல அசலூர்காரன் என்ன உள்ளூர்காரன் என்ன? கத்திதாயா முக்கியம்? குத்தியா குத்தியா, நான் வைத்திய செலவு பண்ணிக்கிறேன். ஆனா நான் குத்துன உனக்கு வைத்திய செலவாகும்ல, அந்த செலவு காசு தான் கேக்குறேன். 200 வருஷமா வெள்ளக்காரருக்கு அதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. 100 ரூபாய்க்கு போய் இப்படி யோசிக்கிறேன். முட்டா பையன். என் துட்டுக்கு பிறந்த பையல. ஏய், எதுக்கு செத்த பாம்பு சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறவன்? கொல்ல மூலக்காரணி. நாங்கெல்லாம் அருவாகம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு அடிச்சு பிடிங்கி தான் காசு வாங்குவோம். கோளாரா வந்து ஒத்த வார்த்தை சொல்லி 100 ரூபாய் அமுக்கிட்டியே. அவன் எந்த ஊரு நீ? பாளையங்கோட்டை. பறந்தவரா? புகுந்த ஊரியா? ஆம்பளைங்களுக்கு புகுந்த ஊரோ? ஜெயில வேற என்னன்னு சொல்றது? ஜெயில இருந்து வரையா நீ? 12 வருஷத்துக்கு அப்புறம் நேரத்தை ரிலீஸ் பண்ணானுங்க. ஆரப்படுத்தல பங்காளிவா பகையாளிவா? வைஃப பொண்டாட்டியா? உன்னை விட்டுட்டு வேற எவனையும் பாத்துட்டாளா? கருமம் முடிச்சு பார்க்க மாட்டேன்ட்டாளே, அதுதான பிரச்சனையா? என் பொண்டாட்டி இருக்காளே, மூக்கு மொழியுமா ரொம்ப லட்சணமா இருப்பாயா. நம்ம ஊர்ல ஒரு பணக்கார பையன் ஏப்பாவும் பொண்டாட்டி இப்படி காடு மேன்னு கஷ்டப்பட்டு இருக்கா. 2 நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டுனா, நானும் இவகிட்ட போய் ஏமா இப்படி காடு மேன்னு கஷ்டப்பட்டு இருக்க, 2 நாளைக்கு அண்ணன் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, அவர் 4 காணி பூமி நம்மளுக்கு எழுதி வைப்பாருன்னு. அவனுக்கு கத்துறானே, நான் 10 நீ படிதான மாட்டேன்டாயா. அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சே. ஏயா, புருஷனுடைய நிலைமையை புரிஞ்சுக்காத பொண்டாட்டி இருந்தா என்ன செத்தா என்ன? அப்புறம் என்ன, தூங்கிட்டு இருந்தா அம்மிகளை தூக்கி ஒரே போடு நச்சு. 12 வருஷம் இங்க ஆரப்படுத்தல வந்த. 12 வருஷம் ஜெயில களி சாப்பிட்டு எனக்கு ஞானோதயம் வந்துருச்சியா? இந்த மாதிரி அருவாளை தூக்குறது அம்மிக்கலை தூக்குறது எல்லாம் ஓல்டு ஸ்டைல். அப்படி போடு. இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். அந்த வெள்ளக்கார மாதிரி நாம பிரெயினை யூஸ் பண்ணும். சைலண்டா சாகடிக்கணும். என் தங்கச்சி ஒருத்தையா 16 இயர் கேர்ள்ஸ். அவளை இந்த ஊர்க்கார விரும்மாண்டிங்கிற ஒருத்த அமுக்கிட்டு வந்துட்டான். அந்த நாய் அமுக்கிறது தான் நான் இங்க வந்திருக்கேன். சிஸ்டர், ஐயோ பூ கட்டுனாலே உங்க கை புண்ணாயிரம். நீங்க ஆத்தா பொத்தி பொத்தி வளர்த்தாலே உன்னை இப்படி புளியங்கா உடைக்க வச்சிட்டாங்களே சிஸ்டர். யாரையா நீ? என்ன சிஸ்டர், நான் தான் உங்க அண்ணன். சிஸ்டர்னா தங்கச்சின்னு அர்த்தம். தங்கச்சியா? யாரு? நினைச்சேன் முத்தலா இருக்கும் போதே இது நம்ம தங்கச்சியா இருக்காதுன்னு. சிஸ்டர் சிஸ்டர், ஐயோ வெயில்ல போனா உருகி போயிருவேன்னு நம்ம ஆத்தா உன்னை வெண்ண மாதிரி வளர்த்தா உன்னையவே வெண்ண கடைய வச்சிட்டாங்களா? ஐயோ இதென்ன ரொம்ப முத்தலா இருக்கு. அண்ணா, எங்க சிஸ்டர் பாத்தீங்களா? அண்ணா சிஸ்டர், ஐயோ மதுரை முனியாண்டி விலாஸ் மாதிரி இத்தனை காய்கறி போட்டு உன்னை வெட்ட வச்சிட்டானுங்களே. ஆறாவன் சிஸ்டர் புஸ்டர்னு உம்பளை ஆள் மேல கை வச்சுக்கிட்டேன். என் சிஸ்டர் 16 இயர் கேர்ள்ஸ். யாரோ ஒரு பிளடி தடியன்ஸ் அவளை 8வது தள்ளிட்டு வந்தாயா? வேர் இஸ் மை சிஸ்டர்? வேர் இஸ் விரும்மாண்டி? ஏய், விரும்மாண்டி நான் தான்டா. மாமா மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? மாமா. ஏய், என்னடா ஒரேடியா படுத்துட்ட? மாமா எங்க என் தங்கச்சி? என் தங்கச்சி எங்க மாமா? அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி இப்படி வாடா. என்னமா இப்படி துரும்ப ஆயிட்டியாமா? இம்புட்டு பாசத்தை வச்சிருக்கிற, அது எப்படி உன் தங்கச்சி அடையாளம் தெரியாம போச்சு? அது இந்த 4 வயசு குழந்தையா இருக்கும்போது என் தங்கச்சி பிரிஞ்சது மாமா. 12 வருஷமா பார்க்க முடியாம போச்சு. எங்க ஆத்தா சொல்லுச்சு, எனக்கு 4 வயசா இருக்கும்போது எங்க அண்ணா ஆட்டுக்கல்ல தூக்கி. நீ போமா, நீ போ அந்த பக்கம். ஆட்டுக்கல்லே தான். ஆட்டுக்கல்ல தூக்கி அம்மிக்கல்ல தூக்கி குளவிக்கல்ல தூக்கி தேங்காய் அரைச்சு மாங்காய் அரைச்சு மசாலா அரைச்சு மாமா மதுரை முனியாண்டி விலாசம் வடநாடு வரைக்கும் நடத்தணும் மாமா. கணக்கு முடிச்சு காசோட வந்தேன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்ட்டு. நீங்க 8வதா தள்ளிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். சரி, தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியல, ஒரு முதல் இரவத்தை நடத்த முடியல. சரி, ஏதாவது ஒரு இரவை நடத்தி பாப்போமேட்டு தான் இந்த பூவோட பொட்டுக்கல்லையோட கருப்பட்டியோட வந்திருக்கு மாமா. 7 பெருசையும் வெளியில அனுப்பிச்சிட்டீங்கன்னா கட்டில் போட வசதியா இருக்கும். ரூம் எங்க இருக்கு? அடாடா, எம்புட்டு பிரியத்தோட வந்திருக்கடா நீ மாப்பிள. இடத்த சொல்லுங்க மாமா. அட ஏற்பாடு பண்ண வேண்டாமா? ரூம காட்டுங்க மாமா. அட ரூம காட்டுங்க. ஏன் பெரியப்பா, பொண்ணுதான் இளவட்டமா இருக்கேன்னு எந்த பொருத்தமும் பார்க்காம கட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, அண்ணன் ஒருத்தன் வந்து நிக்கிறான், நாளைக்கு தம்பின்னு ஒருத்தன் வருவான். இப்பதான் உள்ள வந்து நுழைஞ்சா அதுக்குள்ள வீட்டுல உள்ள 7 பேர்த்தையும் வெளியே அனுப்புறான். இந்த குடும்பம் உருப்படுமா? டேய், ஆடி பிச்சு பிடிச்சு போடலையா? மாமா சார் யாருங்க? அவன் என் பங்காளி தம்பியோட மயன். ஓ, என்ன தொழில் பண்றாருங்க? ஒண்ணுவே பண்ணல. அதான் அதான் இந்த மாதிரி வெட்டி பசங்களுக்கு தான் எல்லாமே தப்பா தெரியா. இவனுக்கு ஒரு வேலை இருந்தா யாரு வர்றா யாரு போறான்னு பாட்டுப்பானா? போய் காவி பிடிச்சு உழுவு சொல்லுங்க மாமா. ஏய், மாப்பிள்ள உழ சொல்றாருல, போய் உழுடா. இதத்தான் வரி விட்டு சொன்ன வெள்ளக்காரன். போடா, போய் காட்டுல போய் வேலை பாடுறா. மாமா எவ்வளவு டென்ஷன் இருக்காரு. மாப்பிள்ள
மாமா உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லை விட்டுருங்க மாமா, நாளைக்கு வச்சுக்கோ. பூ பூ மாப்பிள. என்ன மாமா பூ? நாளைக்கு 2 படி வாங்கி கொட்டினா தீர்ந்தது. உடம்பு தானே முக்கியம். அதுக்கு இல்ல மாப்பிள, இதுக்கு முன்னால 7 பேரு கல்யாணம் பண்ண, வரும்போது தலையில கூட பூ இல்லாம வந்தாளுங்க. ஆனா நீ கட்டெல்லாம் பூ கொட்டி கருப்பட்டி முறுக்கி வச்சிருக்கிறே மாப்பிள. நடு ஜாமத்துல பசிச்சா சாப்பிடணும்ல. வெக்கம். அத்தா. மாப்பிள, ஏன் மாப்பிள அழுவுற? மாமா பாலையும் பழத்தையும் ஒண்ணா வச்சா பால் எது பழம் எதுன்னு தெரியாது என் தங்கச்சிக்கு. என்ன மாப்பிள, உரிக்கிறது பழம், ஊத்துறது பால், இது கூடவா தெரியாது? கரெக்ட். இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். ஆனா என் தங்கச்சிக்கு தெரியாது மாமா, அது ஒரு பச்சை மண்ணு. அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீ கவலையே படாத மாப்பிள. ஆமா மாப்பிள, தயிர் எதுல இருந்து எடுக்கிறாங்க? பால்ல இருந்து. வெண்ணெய் தயிர்ல இருந்து. நாளைக்கு பாரு, இவள வெண்ணெயில இருந்தே பால் எடுக்க வைக்கிறேன். ஆமா ஆமா மாப்பிள, இது என்ன, என் 7வது பொஞ்சாதி இருக்கிறாள, அவளும் வரும்போது உன் தங்கச்சி மாதிரி ஒண்ணுமே தெரியாம தான் வந்தா. இப்ப அவகிட்ட ஒரு தேங்காய் பர்பி வாங்கி கொடுத்தா அந்த பர்பில இருந்து வழுக்கையோட எள்ளி எடுப்பா. மாமா நீங்க பெரிய ஜித்த மாமா. மாமா நான் வெளியில நிக்காத, கதவு சாத்திட்டு போயிட்டே இரு. டேய், நீ வெண்ணெயில இருந்து பால் எடுக்கலாம், தேங்காய் பர்பியில இருந்து இளநியே எடுக்கலாம். ஆனா மனுஷனோட மனசுல இருந்து நிம்மதி எப்படி எடுக்கிறது, அந்த டெக்னிக் எனக்கு மட்டும் தானே தெரியும். மகனே சேர்த்திடா நீ. சும்மா அப்படியே உட்கார்ற போட. ஏண்டா வீட்டுல சொல்லாம ஓடியாந்தவன்? அட ராத்திரி கலந்து போய் எங்க ஆத்தாண்டைய கலந்து வந்துட்டேன். கட்டை குண்டு அடிச்சு மண்டையை உடச்சுட்டேன். ஊருக்குள்ள வந்து கொண்டு விடுவாங்கல்ல, அதான் இங்க ஓடி வந்துட்டேன். களவாணி போல தான் அடிச்சுனேன். அட அடி வாங்கினது எங்க அப்பா அப்புறம் தான் தெரிஞ்சு. இங்க வர்ற ஏப்தா அம்மா குடும்பத்துல மட்டும் எல்லாரும் எப்படி இம்புட்டாலதான் இருக்கும்? அது அம்மா பரம்பரையோட ரத்தம்டா. எல்லாரும் நம்ம குடும்பத்தை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க பார்த்தானா. கொச்சு காமால பிடிச்ச பயலுங்க. அவங்க காலடி மண் எடுத்து நம்ம குடும்பத்துக்கே சுத்தி போடணும். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், உன் கால்ல ஒரு கம்பளி காய்ச்ச கட்டு கட்டு கட்டுன்னு. கேக்குறியாடா? எதுக்குடா சிரிச்சா? வாசல்ல இருக்க பூசணிக்காய கலட்ட சொல்ல அப்பா, அதுக்கு கண்ணு பற்ற போகுது. என்ன ஒண்ணும் ஆயிடாது. சொன்னதை கரெக்டா செஞ்சு முடி சிஸ்டர். ரூபாய்க்கு 4னா அதுல உம்பங்கு 4னா. போ நல்லா ஒரு செட்டப்பா போ. கண்ட்ரி கேஸ். என்ன கண்ணம்மா பார்க்காம போற? ஆமா, அறுக்க மாட்டாதவன் இடுப்புல 58 கருக்கருவா. அடியே என்னடி சொன்ன? வாட்மாமா வாட்மாமா. ஏன் சிஸ்டர் ஒப்பாரி வைக்குது? என்ன நடந்தது? அண்ணா ஓ மை காட், ஐயோ என் தங்கச்சியுடைய வாழ்க்கையே வீணா போயிடுச்சே. என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்துற? ஒண்ணுமே நடக்கலையே, அதான பிரச்சனையே. என் தங்கச்சி சின்ன பொண்ணு, 16 இயர் கேர்ள். நீ கிட்டத்தட்ட என்ன, நீ ஒரு தாத்தா மாதிரி. அநியாயமா என் தங்கச்சியோட வாழ்க்கை பாழாயிடுச்சே. 7 பேர் வாங்கல, உள்ள என்ன பண்றீங்க? பாழாயிடுச்சே. யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? கெட்டிக்காரனுக்கு 8 பொண்டாட்டி நிரூபிச்சோடா நானு. யோ, புருஷன் கெட்டிக்காரனா இல்லையான்னு பொண்டாடிதான் சொல்ல முடியும். நீ கெட்டிக்காரனா இல்லையான்னு நான் தான் சொல்லணும். இனிமே ஒரு வார்த்தை பேசுன உன்னை வெட்டி போட்டுருண்டா. சட்டம் தெரியுமா உனக்கு? மைனர் பொண்ணை கடத்திட்டு வந்திருக்க, அதுக்கு 7 வருஷம். பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போது 8வது ஒருத்திக்கு தாலி கட்டிருக்க, அதுக்கு 7 வருஷம். என் தங்கச்சியை கற்பழிச்சிருக்க. அட பாவி, பூத்துவனதே நீ தானே. இருக்கலாம், ஆனா அதான் பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சே. கம் டு த பாயிண்ட். நீ என் தங்கச்சியை கற்பழிச்சிருக்க, அதுக்கு 7 வருஷம். ஆக மொத்தம் 21 வருஷம் உன்னை ஜெயில வைக்கிறதுக்கு எல்லா விதமான பாயிண்ட்ஸ் இருக்கு. வருமாடி இப்ப என்னதான்டா பண்ணணுங்கிற? அப்படி கேளு. இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். அங்கிள், ஒரு பொண்ணுக்கு புருஷனால ஒண்ணு சுகம் கிடைக்கணும், இல்ல சொத்து கிடைக்கணும். மொத்தமா எல்லா சொத்தையும் என் தங்கச்சி பேர்ல எழுதி வச்சுனா மத்த பொண்டாட்டி பிள்ளைகளால தகராறு வரும். ஐ டோன்ட் லைக் தட். அதனால உன் மூத்த பையன் ஏற்பாடு பண்ணிக்கிற கல்யாணத்தை உடனடியா நிறுத்தி உன் பொண்ணுகளை எனக்கும் என் பங்காளிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஆளுக்கு 2 கட்டிக்கிறோம், பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆளுக்கு 2? ஏமாமா, ஏமாந்த பொண்ணு கிடைச்சா நீ மட்டும் 7, 8ன்னு கட்டிக்குவே.
உன் பொண்ணுங்களை மட்டும் நாங்க 2 கட்டி கூடாதா? இதுக்கு நான் ஒரு காலத்துல ஒத்துக்க மாட்டேன். தங்கச்சி இவ சரிப்பட்டு வர மாட்டான். நீ ஊரை கூட்டி இவ காலிட்ட வாங்குறத ப்ரூவ் பண்ணு. நான் கான்ஸ்டபிள்ஸோட வரேன். மாப்பிள்ள அவசரப்படாதடா.